நல்லா இந்த உலகத்துல இருக்காரு என் மைத்துனரு. சின்னஞ்சிறு வயதில் பார்த்ததை விட இப்ப வளர்ந்து வாழைப்பனா கண்ணு கழக லட்சணமா இருக்கிறாரு. ஆசை யார விட்டுச்சு? இவங்க அண்ணன் கிடக்குறான் கிழ பையன் பிடிச்சது அவரு உதட்டுதான். ஒரு முத்தம் கொடுத்து பார்க்கலாமா? அண்ணி நீங்க என்ன முத்த ஓடுறீங்களே? அண்ணன் பார்த்தாலும் என்ன நினைப்பாரு? ஏன் முத்த கொடுத்து எது முத்த கொடுத்தீங்க? என்ன மைத்துனரு தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன் முத்த கொடுத்தேன்னு கேட்டேன். என் பிள்ளையா நினைச்சுதாமா கொடுத்தேன். அண்ணி நீங்க பிள்ளையா நினைச்சு முத்த கொடுத்தீங்க. நான் பாக்குறேன் என்ன நினைப்பாங்க அண்ணி? என் அண்ணன் என்ன நினைப்பாரு? அண்ணி நானும் வந்திருந்து பாக்குறேன். நீ வர வர உன் நடவடிக்கை சரியில்லை, உன் பார்வை சரிக்கிறது. அண்ணி சத்தியமா சொல்றேன், இனிமே உங்க மடிமே நான் படுக்க மாட்டேன். நான் கீழே படுத்துக்கிறேன். போடி மைத்துனரே பாரு போனி. ஏன் மைத்துனர் இப்படி பேசுறீங்க? ஏன் முத்தம் கொடுத்தேன்னு கேட்டேன். என் பிள்ளையா நினைச்சுதாமா கொடுத்தேன். அண்ணி வேணாம், நீ பார்வை சரி கிடையாது அண்ணி. அதனால இனிமே மடிமேல படுக்க மாட்டேன். போங்க அண்ணி. என்னடிதம்மா இவ்வளவு கோவம் வருது அவனுக்கு? அயல் நாட்டுல இதெல்லாம் பழக்கம் கிடையாது அவனுக்கு. சரி சரி நீ கத்துக்க. அவன் பூட்டி வச்சிருக்கிற வீட்டுல போத்தம் தெரியல, வரத்தம் தெரியல, சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறானுங்க. இவெல்லாம் 4 பிள்ளைனா கல்யாணம் பண்ணா கூட இப்படிதான் இருப்பானா? சரி சரி படுத்து தூங்கிட்டா. முத்தம் கொடுத்ததுக்கா திட்டினான். பக்கத்துல படுத்துன்னு மேல கை போட்டு தழுவி கட்டி பிடிச்சு உருண்டா. எப்படியாப்பட்ட ஆம்பளுக்கு ஆசை வந்தானே சரிதான் பாக்கலாம். நான் கை போட்டு தொழவுறேன், வனமா தத்துவங்கிறானே. என்ன செய்யுது? சரி சரி இப்படி செஞ்சு பார்க்கலாம். நிச்சயமா தன்னால வழிக்கு வருவான். அண்ணி நான் பிறந்தால பதிலா உன்னை அண்ணியா பாக்கல, பெற்ற தாயா பாக்குறேன். அண்ணி எதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? அண்ணி அண்ணி என்னடா உனக்கு? அண்ணி அண்ணி கூப்பிட்டு வரமாட்டியா? அண்ணி உன்னை தாயா நினைக்கிறேன். 10 மாதம் வயசு சுமந்து பெற்றெடுத்தான் பிள்ளையா? அண்ணி தாயில்லா குழந்தைங்களுக்கு அண்ணியும் இல்ல சித்திதான் தாயா இருக்கணும். அப்படிங்கும்போது அம்மா உன்னை நான் தாயா பாக்குறேமா வேணாமா? எதுக்குமா அப்படி நடந்துக்கிறீங்க? ஏய் தபார், என்ன கட்டிப்பிடிச்ச முத்தத்தை கொடுத்து ஆசையெல்லாம் நீ தான் பூர்த்தி செய்யணும். கட்டி எடுத்து முத்தம் விடணுமா? ஆமா அண்ணி போய் நிறுத்துங்க. என்ன என் அண்ணன் யாரு அண்ணி? நல்லவர் வல்லவர் ராடு போட்டு நல்லவர். எனக்கு தூக்கி வளர்த்து என் அண்ணன் தெய்வம். அப்படி அந்த தெய்வத்துக்கு ஒரு யோகம் செய்யுங்களே அண்ணி. தெரிந்த தெரியாம என்ன நீங்க ஆசைப்படுறீங்க? நாங்கள மன்னிச்சிடறேன். மரியாதை சொல்ற இந்த இடத்துல போங்க. கட்டி எடுத்து மட்டும் தர முடியாது.
இல்ல பேய் நீ அண்ணி இவ்வளவு நாள் எதுக்கு பொறுமையா தெரியுமா அண்ணி 10 மாதம் வைத்து என்ன சுமக்கவே இல்லை அண்ணி இருந்தாலும் பெத்தெடுத்த பிள்ளை பார்த்தா நீங்க வளர்த்தீங்க அந்த நன்றி கடனுக்காக தான் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்க மாட்டேன் இப்போதே போறேன் என் அண்ணனை பாக்குறேன் என் அண்ணனை பார்த்து சொல்லி படவாத நாட்டோட தொற்ற எதுக்கு ஏன் எதுக்கு கோவப்படாதுக்கு மைத்துனரே கோவப்படாத கொஞ்சம் நான் செய்தது அத்தனையும் தவறுதான் மைத்துனரே நீங்க தவறாக புரிஞ்சு இருக்கிறீங்க ஆமா தவறா நினைக்காதீங்க மைத்துனரே உங்களை நான் சோதித்து பார்த்தேன் மைத்துனரே என்ன சொல்றீங்க நிச்சயமா உங்களை சோதித்து பார்த்தேன் அப்படி இருந்தாலும் இவ்வளவு நேரம் சோதனை செய்தீங்களா இவ்வளவு நாளா நான் இவ்வளவு நேரமா செஞ்சுட்டு இருக்க பாத்தீங்களா அதெல்லாம் சோதனை மைத்துனரே எதுக்காக என்ன சோதனை செய்தீங்க நீங்களும் சின்ன சிறு வயது உள்ள அயல்நாட்டு சென்று பட்டப்படிப்பு படிக்க போயிட்டீங்க ஆமா பட்டப்படிப்பு போன இடத்துல அந்த அயல்நாட்டுல சேரக்கூடாத நண்பர்கள் சேர்ந்து போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் தீய பழக்க வழக்கங்கள் நீங்க வச்சிருக்கிறீங்களோ என் மைத்துனராச்சு எப்படி மைத்துனர் என்பவர் யார் வெற்றித்த பிள்ளைக்கு சமாளம் பண்ணுவாரு அப்படி சோதிச்சு பார்த்த மைத்துனர் சொல்லாதீங்க உண்மையா சொல்றேன் நீ எனக்கு தெய்வம் நீ போது ஏன்னா என்னை 10 மாசம் பெற்ற தாயிருந்தா கூட சத்தியமா சொல்றேன் நீ என் மீது இவ்வளவு அன்பம் பண்பு பாசம் காட்ட மாட்டாங்க சோதனை செஞ்சா காட்ட மாட்டாங்க என் மீது இவ்வளவு பாசுறது தானே சோதனை செய்ய ரொம்ப ரொம்ப தவறா நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருக்கேன் நீ மன்னிச்சதற்கு இத பாருங்களேன் இங்க நடந்த விஷயத்தை ஒன்னகிட்ட போய் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு ஒரே ஒரு சட்டம் செய்து கொடுங்க நீங்க சோதனை தானே செய்வீங்க நான் யார்கிட்ட சொல்ல போறேன் இருந்தாலும் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை செய்யணும் போயினா இருக்கு அண்ணி இங்க நடந்த விஷயத்து சத்தியமா சொல்றேன் நீ நான் யாருமே சொல்ல மாட்டேன் யாருக்கு புண்ணியம் கிடைக்காது சேர்க்க